தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்று சொற்காத்து சோவிலார் பெண் அப்படின்னு ஒரு உலக பொதுமறை எழுதிய திருக்குறள்ல தாங்க ஐயா இந்த குறள் இருக்குது. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல தாங்க ஐயா இந்த குறள் இருக்குது. எனக்கு தெரியும், திருக்குறள் திருவள்ளுவர் தான் எழுதுறேன். சரிங்க ஐயா. ஐயா அடுத்து நான் கேட்பேன், அவர் ஒழுங்கா எழுதினா 9 பேர் உரை எழுத மாட்டாங்க. ஐயா அந்த திருக்குறள்ல அழகான அந்த விளக்கம் எப்படி இருக்கும்னா, ஆள் பறிக்கும் அறல் பெற்றவள் பெண். ஒரு குடும்பத்துக்காகவும் தான் கணவருக்காகவும் இப்படி தான் வாழ வேண்டும், இந்த சமுதாயத்திற்காக இப்படி தான் வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பத்துடைய அனைத்து பொறுப்புகளும் ஒரு பெண்ணுக்கு இருக்குதுங்க ஐயா. அதே திருக்குறளை அதே திருவள்ளுவர் இருந்தாலும் நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இதே திருக்குறள் இது ஏன் ஒரு ஆண்களுக்கு இன்னைக்கு எழுதப்படவில்லைங்கிறது தாங்க ஐயா இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வியாக நான் வைக்கிறேன். ஏன்னா இந்த சமுதாயத்தில் இப்படி தான் வாழ வேணுன்றத ஒரு பெண்ணுக்கு சொல்கிறது, ஏன் இப்படிலாம் இருந்தால் இந்த பெண்கள் சமுதாயம் சரியாக இருக்கணும், ஏன் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த சமுதாயம் ஒரு சுதந்திரமாக மாற முடியும்ன்றது ஒரு ஆண்களிடம் இருந்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம நாடு சாதனை நாடாக தாங்க ஐயா மாறும். சூப்பர், வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் முதலையே ஒன்று சொன்னீங்க ஐயா, தான் வீட்டில் இருக்கும் போது தான் பெண்ணை சாமியாக பார்க்குறாங்க. அதே வரிகளில் இருந்து தாங்க ஐயா நான் இப்போ எடுக்கிறேன். ஐயா தான் வீட்டில் இருக்கும் வரை தான் ஒரு பெண் இளவரசிங்க ஐயா. அதே ஒரு பெண் ஒரு ராஜாவிடம் ராணியாக மாறும் பொழுது அவளுடைய ராஜ்யத்திற்காக, அதாவது தன்னுடைய வாழ்க்கை என்பது அவளுடைய ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாள். அந்த ஓட்டம் போராட்டமாக தாங்க ஐயா இருக்கு. என்னைக்கு அந்த போராட்டம் நிற்கிறதோ அன்னைக்கு தாங்க ஐயா பெண்களுக்கு சாதனைன்னு சொல்ல முடியும். அதுவரை சோதனை தாங்க ஐயா சொல்ல முடியும். ஐயா நம்ம கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை ஐயா போற போக்கில் எழுதுறன்ற பேர்ல எழுதி விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. மங்கையராக பிறக்க நல் மாதவம் செய்திட வேண்டும். அப்பா அவர் இருந்தா நான் இப்ப கேட்பேங்க ஐயா அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, மங்கையராக பிறக்க நல் மாதவம் செய்திட வேண்டும்னு. ஆனா மாதம் ஒரு பெண் மங்கையா பிறக்கிறதுக்காக நம்ம எப்படி தவம் இருக்கிறோமோ அதே ஒரு பெண் மாதம் தன்னுடைய குருதி வெளுக்கத்தின் போது எப்படி ஒதுக்கப்படுகிறாள் என்ற சமுதாயம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு சாதனை சொல்லலாங்க ஐயா. அதுவரை இது சோதனை காலம் தான் ஐயா சொல்ல முடியும். இன்னைக்கு ராமாயணம் பத்தி தெரியும், அதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு ராமனும் இருக்கான், ராவணனும் இருக்கான். அதே மாதிரி அனைத்து வீடுகளிலும் சீதை என்ற ஒரு பெண் எரிந்து கொண்டுதாங்க ஐயா இருக்கிறா. என்னைக்கு ஒரு சந்தேக பார்வை இன்றி ஒரு பெண் தீயில் குளிக்கிறாளோ, தீயில் குளிப்பது மட்டும் சாவல்ல, தினம் ஒரு சந்தேக பார்வையில் என்று ஒரு பெண் சாகாமல் இருக்கிறாளோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு சாதனை என்று சொல்ல முடியும்.